தேவ சமூகத்திலே இந்த 48 மணி நேரமாய் யாரெல்லாம் உட்கார்ந்திருந்தார்களோ, சிறியோர் பெரியோர் யாவருக்கும் கர்த்தர் அவர் பாதத்தில் வந்த ஒருவரையும் விடாமல் எல்லாருக்கும் நன்மை செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். இந்த ஜபத்தின் மூலமாய் அடைக்கப்பட்டிருக்கிறதான எல்லா கதவுகளையும் கர்த்தர் திறக்கும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரமையா 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 சோத்திரமையா. ஒவ்வொருவருக்கும் முன்பாக இருந்த தடைகள் எல்லாம் இந்த ஜபத்தின் மூலமாய் கர்த்தர் அகற்றி போட்டபடினால சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறபடினால சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரமையா 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 சோத்திரம். எல்லா ஜனங்களுக்கும் இந்த ஜபத்தின் மூலமாய் விசுவாசத்தின் நம்பிக்கையும் தேவன் மேல் உள்ள அதிகமான பற்றையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்யும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். உட்காருவோம். தனிப்பட்டதான ஜபம் அப்படி சொன்னால் உண்மையாகவே அதுக்கு பதில் இல்லாமல் போகாது. இயேசு கிறிஸ்து கூட 12 சீசர்கள் பிரியாமல் தான் இருந்தாங்க. ஆனால் அவர் ஜபிக்கும்போது எப்பொழுதும் தனியாய் 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 ஒரு மலையின் மேல் ஏறினார். ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் தனியாய் ஜெபம் பண்ண தான் அதிகமாக விரும்பினார். காரணம் என்ன? அவர்களுடைய சொந்தமாய் ஜெபம் பண்ணலாம், அவர்களுக்கு எந்த தடையும் இருக்காது, கர்த்தரும் அதற்கு பதில் தருவார். அவர்கள் சொந்தமாக தனியாக போய் ஜெபம் பண்ணுறதுனால அவங்களுடைய எந்த காரியமாக இருந்தாலும் அவங்க என்ன செய்யலாம்? கர்த்தர்கிட்ட தைரியமாய் பேசலாம். அதுதான் தனிப்பட்ட ஜபம் அப்படி சொல்கிறது. நாமும் 2 மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஜபத்தை வைக்கிறோம். எத்தனையோ பேர் இதை பலன் அடைகிறாங்க. ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் தரத்தான் செய்கிறார். தனிப்பட்ட ஜபம் அது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆள் தேவ சமூகத்தில் 3 மணி நேரம் உட்கார்றாங்க. ஆண்டவர் சமூகத்தில் தூங்காமல் எழும்பி போகாமல் செல் எடுக்காமல் இதெல்லாம் தியாகம் பண்ணுறதுனால கர்த்தர் அதுக்கேற்றதான பிரதிபலனை கண்டிப்பாக கொடுப்பார். கண்டிப்பாக கொடுப்பார். கொடுக்காம போக மாட்டார். யாராக இருந்தாலும் யாருக்கு ஜபம் தேவையோ, யாருக்கு அவசியமோ, யாருக்கு பிரச்சனையோ, யாருக்கு போராட்டமோ அவங்க தான் இங்கே ஜபம் பண்ணிட்டுருப்பாங்க. எல்லாரும் இல்லை. பிரச்சனை இல்லாதவங்களும் போராட்டங்கள் இல்லாதவங்களும் சுபிக்ஷமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஜபம் தேவையில்லை. நம்ம இந்த சபையில் இருக்க விசுவாசியாக இருந்தால் கூட சரிதான். யாருக்கு ஆண்டவர் சமூகத்தில் பதில் வேணுமோ, யார் போராடிட்டு இருக்காங்களோ அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் வந்துடுவாங்க. ரொம்ப பேர் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் இங்கே ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் தரணும். அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் தரணும். ஒருத்தரையும் விடக்கூடாது. அவர்கள் யாரெல்லாம் இந்த இடத்துல ஜபித்தார்களோ கர்த்தர் எத்தனை பேருக்கும் பதில் தர முடியாது. மறுபடியும் சோத்திரம் பண்ணுவோம்.
எசேக்கியா இருந்த நாட்கள்ல அவன் அரசாண்டு வந்தான். கர்த்தரும் அவனோடு கூட இருந்தார். அவன் தேசத்தை பரிசுத்தமாக்கினான். அவன் இருந்த காலத்துல மேடைகளை தகர்த்தான். இந்த நிக்கிஸ்தான் என்கிறதான அந்த வெங்கல சர்வத்தினுடைய கம்பத்தை உடைத்து போட்டான். எல்லாத்தையும் செய்தான். ஓரளவுக்கு ஆண்டோர் பகுதியில வந்தாங்க. எல்லாரும் தேவனுடைய பகுதியில வந்தாங்க. ரொம்ப வருஷமாய் பஸ்கா ஆசரிக்காத இருந்த நாட்கள்ல எசேக்கியா காலத்திலையும் பஸ்கா ஆசரித்தாங்க. ராபோஜன பந்தி அவங்க அட்டன் பண்ணாங்க. இதெல்லாம் எசேக்கியா காலத்துல நடந்தது. நாம் ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறோம். எல்லாவற்றையும் சரிப்படுத்திக் கொள்றோம். கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக நெருங்குறோம். பல காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கும். அகற்ற வேண்டியதெல்லாம் நாமளும் அகற்றும். நம்முடைய ஜீவியத்துல அகற்ற வேண்டியதான காரியத்தெல்லாம் நம்மளும் அகற்றும். கொஞ்சம் பேச போறேன். எவ்வளவோ காரியங்கள் பண்ணாலும் சில நேரங்கள்ல இப்படியே இருந்தாலும் பிரச்சனை வரும். எசேக்கியா அப்படி சொன்னா யெகோவா என்னை பலப்படுத்துகிறார் அப்படின்னு அர்த்தம். யெகோவா என்னை பலப்படுத்துகிறார், யெகோவா என்னை உறுதிப்படுத்துகிறார், யெகோவா என் பெலன் அப்படி சொல்லியெல்லாம் வரும். யெகோவா என்னை பலப்படுத்துகிறார், யெகோவா என் பெலன், யெகோவா என்னை உறுதிப்படுத்துகிறார் அப்படி சொல்லி. அப்போ நம்மளை பலப்படுத்துகிறவர், நம்முடைய பெலன், நம்மளை உறுதிப்படுத்தி சிரமாய் வைக்கிறவர் எல்லாமே அந்த நாட்கள் அவங்க யெகோவா தான். எசேக்கியா அப்படி சொல்லி வச்சாங்க. யா அப்படின்னு வந்தா யெகோவா அப்படின்ற தேவனுடைய நாமத்தை வந்துடும். இவன் 14 வருஷங்கள் யூதேயா தேசத்தை அரசாண்டுட்டு வரான். அந்த 10 கோத்திரம் தனி, இவன் கோத்திரம் தனி. இவன் 2 கோத்திரம், ஒன்று பென்யமீன் கோத்திரமும் யூதா கோத்திரமும். எருசலேம் தலைநகரா இருக்கு. அங்கதான் தேவாலயம் இருந்துச்சு. இப்போ 14 வருஷம் முடிஞ்ச அப்புறமா திடீர்னு சீரியா ராஜா பல நாடுகளை ஜெயிச்சுட்டு மேல இருந்து கீழே இறங்குறான். சீரியா அங்கிருந்து யூதேயா தேசத்துக்கு வரான், இங்க வரான். வந்து என்ன பண்ணா, முக்கியமான ஸ்தலங்கள், அரணிப்பான இடங்கள் எல்லாம் போயிட்டு பிடிச்சி வச்சுட்டான். ஏசாயாவுடைய புஸ்தகம் 36வது அதிகாரம் 1வது வசனம். ஏசாயாவுடைய புஸ்தகம் 36வது அதிகாரம் 1வது வசனம். எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசிரிய ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து சனகரிப் வரான். சனகரிப் அப்படி சொன்னா என்ன? அவனுக்கு முள் அப்படி சொல்லி ஒரு பேர் இருக்குது. வீணாய் வைக்கப்பட்டது, தேவையில்லாத பொருள் அப்படி சொல்றமே, அவன் பேருக்கு என்ன அர்த்தம் பாருங்க. வீணாய் வைக்கப்பட்டது. 2வது முள். முள் யாருக்குன்னா உதவுமா? முள் யாருக்கும் உதவாது. அது உபத்திரவம் தான் கொடுக்கும். முள் நம்மளுக்கு குத்தினாலும் கஷ்டம்தான், வேதனை உண்டாக்கும். ஒன்று முள், 2வது இந்த முள் வீண். அதனால தான் முட்கள் எல்லாம் அக்னியில சுட்டெரிக்கப்படும் அப்படி சொல்லியிருக்குது. இந்த சனகரிப் அப்படி சொன்னாக்கா முள்ளும் வீணாய் வைக்கப்பட்டது அப்படி சொல்றதான் அர்த்தம். இப்போ இந்த முள் என்ன செய்து இந்த நல்ல தேசத்துக்குள்ள வருது. நாம ஒரு நல்ல நிலத்தை வச்சிருந்தோம் அப்படின்னா அதுல முள் முளைச்சி வந்தா எப்படி இருக்கும்? அந்த நிலமும் வீணா போயிடும், இந்த நிலமும் வீணா போயிடும். அப்போ நாம் சமாதானமா இருக்க வேண்டியதான அந்த நிலவரம், சுகிட்சமா இருக்கிறோம், நான் எல்லா காரியத்தையும் சரி பண்ணி நான் என் தேவனோடு இருக்கிறேன் அப்படின்னும் போது திடீர்னு ஒரு முள் வருது. எதுக்காக? என்னை வீணானவனாய் மாற்றுவதற்காக, என்னை ஒன்றும் இல்லாத பிரயோஜனமற்றதாய் மாறுவதற்காக தான் இந்த முள் வருது. அப்போ இந்த சனகரிப் என்ன செய்தான்? வந்து யூதாவில் இருக்கிறதான அரணான பட்டணங்களை எல்லாம் பிடிச்சுக்கிட்டான. அரணான பட்டணங்கள் அப்படி சொன்னா என்ன? அந்த அரணான பட்டணங்கள் தான் எனக்கு அது புரோஜனமானது, அதுதான் என்னுடைய பாதுகாப்பு. அதெல்லாம் அரண், உயர்ந்த இடத்துல இருக்குது, பாதுகாப்பான இடத்துல இருக்குது, அதுல இருந்து எனக்கு லாபம் வரும், அதுல இருந்து எனக்கு நன்மை கிடைக்கும். இதெல்லாம் தான் அரணான பட்டணங்கள்.
எனக்கு சகலமும் அங்கிருந்து தான் கிடைக்கும். அப்போ எனக்கு எங்கெந்தெல்லாம் உதவி வருதோ, எனக்கு எங்கிருந்தெல்லாம் தயவு கிடைக்குதோ, எனக்கு எதெல்லாம் பாதுகாப்பா இருக்குதோ, என்னை எதெல்லாம் மறைச்சு வைக்குதோ, அதெல்லாம் தான் இவன் பிடிக்கிறான். படிங்க 1வது வசனம். எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசிரிய ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து. பாத்தீங்களா? அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஜீவித்துல சரியாய் வளர்ற நமக்கு சில நேரங்கள்ல பிரச்சனை வரும்போது எதெல்லாம் வரும்? நாம் எது மேல நம்பிக்கையா இருக்கிறோமோ, எது நமக்காக ஆதாயமா இருக்குதோ, எதன் மேல் நாம் சந்தோஷமா இருக்கிறோமோ, அதெல்லாம் தான் அழிக்க வரும். அது எல்லாத்தையும் முடிச்சிட்டான். வேற நம்மளுக்கு ஒன்றும் தேவையில்லாத விஷயம் இது ஆனா இருக்குது. அரணான பட்டணங்கள் இருக்குது, அரண்நிப்பு இல்லாத பட்டணங்களும் யூதால இருக்குது. ஆனா இவன் எதை பிடிச்சான்? முக்கியமான இடங்களை பிடிச்சான். அப்ப முக்கியம் இல்லாத இடத்த இவன் பிடிக்கல. அதுல இருந்து எனக்கு ஒன்றும் தேவையில்லாது, இருந்தாலும் வேஸ்ட் தான், அந்த மாதிரி இருக்குது. அப்போ நமக்குள்ள ஜீவியத்துல வர்றதான காரியங்கள், சமாதானமா இருக்கக்கூடிய நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனைகள் வந்து முக்கியமான இடமெல்லாம் அரெஸ்ட் ஆகி போராட்டம் வந்தா எப்படி இருக்கும்? நம்முடைய மனசுல என்ன தெரியுமா தோணும்? நான் கர்த்தர்கிட்ட நல்லதானே இருக்கிறேன், இப்ப எல்லாத்தையும் சரிப்படுத்துறேனே, ஆண்டவர் சமூகத்துல நான் ஒழுங்கா தானே இருக்கிறேன், நான் உடைக்க வேண்டியதெல்லாம் உடைச்சனே, தகர்க்க வேண்டியதெல்லாம் தகர்த்தனே, எல்லா ஜனங்களையும் கர்த்தர் பக்கமாய் சேர்த்தனே, அவர்கள் விக்கிரக ஆராதனை பண்ணதெல்லாம் நான் அகற்றி போட்டனே, ஆண்டவரே இப்ப ஏன் எனக்கு பிரச்சனை? எடுத்த உடனே ஆண்டவரே எனக்கு ஏன் இப்ப பிரச்சனை, எனக்கு ஏன் இப்ப பிரச்சனை அப்படி சொல்லிட்டு கர்த்தரை நாம் தூசிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளை அறியாமையே பேய் அப்படிதான் பண்ணணும். நம்முடைய ஜீவியத்தில் வர்ற முதல் முறுமுறுப்பு அதுவாக தான் இருக்கும். ஆண்டவரே நான் என்ன பண்ணேன், நான் என்ன தவறு பண்ணேன்? இவ்வளோ வருஷம் 14 வருஷம் இவனுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. 14 வருஷம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. திடீர்னு ஒரு ஆள் உள்ள வந்துட்டான். நீர் தானே எனக்கு பாதுகாப்புன்னு நான் நம்பியிருந்தேன், இவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சு. எப்படி வந்துச்சு? பிரியமானவர்களே, சில நேரங்கள்ல கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னு காணும்படியா, நாம தெரிஞ்சிக்கும்படியா சில காரியங்களை உங்களுக்கு அனுமதிப்பார். அனுமதிப்பார், அவ்வளவுதான். அப்படிதான் இது உள்ள வந்திருக்கு. இப்ப இவன் நம்பி இருக்கிற கர்த்தர் இவனை பாதுகாப்பாரா பாதுகாக்க மாட்டாரா இப்பதானே தெரியும். நமக்கு பிரச்சனை வரும்போது எங்க போறோம் நம்ம, அதான் ரொம்ப முக்கியம். இப்ப இவனுக்கு பிரச்சனை வந்துச்சு, இவன் புலம்பல, போராட்டம் பண்ணல, இவன் கத்தல கதறல, பதட்டமாவல, தீர்க்கதரிசிகிட்ட ஓடணும். தீர்க்கதரிசிகிட்ட தான் போனான். இப்போ இந்த சனகரி உள்ள வந்து அரணிப்பான பட்டணங்கள்லாம் பிடிச்சிட்டான். அவன் எங்க இருந்தான்? கீழ் உள்ள வசனம். அப்பொழுது அசிரிய ராஜா லாகீசில் இருந்து ரப்சாக்கேயை பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். லாகீஸ் அப்படி சொல்லி ஒரு ஊர்ல அவன் இருக்கிறான். லாகீஸ் என்கிறதான ஒரு பட்டணம். லாகீஸ் அப்படி சொன்ன என்ன? பிழிஞ்சி எடுக்கிற துணி பிழிஞ்சு எடுப்போம், இல்லை அந்த கரும்பு சாறில் போட்டு புழிகிறாங்களே அதை போல புழிஞ்சி எடுக்கிற, நம்ம கிட்ட இருக்கிற அத்தனையும் உருவி கொண்டு போற, நம்ம கிட்ட இருக்கிறதான சகல நன்மையும் எடுத்து கொள்ற, அதுதான் புழிஞ்சி எடுக்கிறது. ஒன்னையும் வைக்காம நம்மளை வேஸ்டேஜ் ஆக்குறது, அதான் புழிஞ்சி எடுக்கிறது. நம்மளை முழுக்க முழுக்க வேஸ்டேஜ் ஆக்கும். புழிஞ்சி எடுக்கிறதும் நெருக்கி நாசமாக்கும். நம்மளை நெருக்கி ஒண்ணுமே செய்ய விடாத பண்ணி நாசமாக்குறது தான் அந்த லாகிஸ். அந்த லாகிஸ்ல வந்து இவன் இருந்தான் பாருங்க. முள் வீணாக்குவது, அப்புறம் நம்மளை புழிஞ்சு எடுக்கிறது, நொறுக்கி நாசமாக்குறது. நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரும் போது நமக்கு விரோதமா பிசாசு போடுற திட்டங்கள்லாம் எப்படிலாம் இருக்கு பாருங்க. அடுத்தது, அவன் வந்து வண்ணார் துறையின் வடியில் உள்ள மேல் குளத்து சாலக தண்டையிலே நின்றான். அவன் வந்து ஒரு இடத்துல நின்று ரஸ்பாக் அப்படி சொல்லிதான ஒருத்தனை அனுப்புறான். ரஸ்பாக் அப்படி சொன்னா இந்த சமையல்காரங்களாம் இருக்காங்க பாருங்க, அவங்க பானபாத்திரக்காரங்களாம் இருக்காங்களே, அவங்களுக்கு தலைவன்.
அப்படி சொல்லி அவன் பேர். ரஸ்பாக்கை அனுப்பினான். அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவனிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். 6 இடத்துல புறப்பட்டு போனாங்க. ரஸ்பாக் அப்படி சொல்லி ஒருத்தன் இருக்கானா? 2வது வசனம். அப்பொழுது அசீரியா ராஜா லாகீசிலிருந்து ரப்சாக்கேயை ரஸ்பாக்கை அனுப்பினான். நீ போ. அவன் ஒரு சேனை படையோடு உள்ள வந்துட்டான். அவன் ஒரு சேனை படையோட யூதாவில் வந்துட்டான். இப்போ ஏற்கனவே இவனை யூதா அரணிப்பான பட்டணங்களை பிடிச்சிட்டான். இப்போ ஒரு தலைவனையும் அவனுடைய சேனையை அனுப்பி வச்சான். அனுப்பிச்சு வச்சுட்டான். அவன் என்ன தெரியுமா செய்தான்? வண்ணார் துறைமுகம் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் அந்த ஊருக்கு வெளியே இருக்கிறதான குளத்துல துணி துவைப்பாங்க, அல்ல அந்த ஆத்துல துணி துவைப்பாங்க. அந்த இடத்துல வந்தான். அது அவங்களுடைய அரண்மனையுடைய மதில், அந்த ஊருடைய மதிலுக்கு கீழே தான் இருக்குது. இந்த மதில் மேல் நிறைய சேவகர்கள் நிற்கிறாங்க. ஏன்னா படம் வந்துடுச்சு, எல்லா சேவகர்களும் அதில் நிற்கிறாங்க. அங்கே அவன் ரொம்ப கேவலமாக பேசுகிறான். அங்கே எல்லாருக்கும் முன்னால யூதேயா பாஷையில பேசுகிறான், எபிரேய மொழியில பேசுகிறான். அப்போது 3 பேர் எசேக்கியா கிட்ட இருந்து அதிபதிகள் நீங்கள் சீரியா பாஷையிலே பேசுங்க, எங்களுக்கு புரியும், நீங்கள் யூதா பாஷையில் பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இவன் அவங்கள கேவலப்படுத்துகிறான். எசேக்கியா யாரை நம்பி இருக்கிறான் அப்படி சொல்லி 4வது வசனம். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? பாருங்க, இப்போ இவங்க யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. இது வரைக்கும் நீ ஒன்றும் சரண்டர் ஆகல. பிசாசு நமக்கு விரோதமாய் நம்மளை அழிக்க நினைக்கும், நம்மளை நாசம் பண்ண நினைக்கும். இப்படிலாம் வரும்போது ஒரு சில நேரங்களில் நம்மளை அறியாமே அதுக்கு சரண்டர் ஆகிடுவோம். எப்படி சரண்டர் ஆகும்? அதுக்கேற்ற மாதிரி ஒத்து போயிடுவோம், அதுக்கேற்ற மாதிரி இசைந்து போயிடுவோம். அது நினைக்கிற மாதிரியே நம்ம பரிகாரத்தை தேடிப்போம், அது நினைக்கிற மாதிரியே பரிகாரத்தை செஞ்சிருவோம். அப்படி செய்யும் போதே அது காலில் நம்ம விழுந்த மாதிரி தான். இப்போ இவனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது பத்தியா? இந்த சீரியாவுடைய மகாராஜா, நீ யாரை நம்பி இருக்கிற? உன் நம்பிக்கை என்ன? இன்னும் உன் நம்பிக்கையில உறுதியா இருக்கிறியா? உன் நம்பிக்கை உன்னை காப்பாத்துமா அப்படி கேட்கிறான். எசேக்கியாவுக்கு சரியா தெரியும் அவன் யாரை நம்பி இருக்கிறான் அப்படி சொல்லி. அந்த நம்பிக்கையும் ஜனங்கள் எசேக்கியா மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. எசேக்கியா தெய்வத்தை பத்தி சொல்லி கொடுத்துருக்கிறான். இந்த 2 பேருடைய நம்பிக்கையும் கெடுக்கணும். ஜனங்களுடைய நம்பிக்கையும் தளர்ந்து போக பண்ணணும், ராஜாவுடைய நம்பிக்கையும் தளர்ந்து போக பண்ணணும். எசேக்கியா எதை நம்பி இருக்கிறான் அப்படி சொல்லி கேட்கிறான். மறுபடியும் படி 4வது வசனம். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய் பேச்சே அன்றி வேறல்ல. யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே. எசேக்கியா சொன்னான் ஜனங்கிட்ட. மந்திர ஆலோசனை அப்படி சொல்றது என்ன? நம் தேவனை துதித்தால் தேவன் நமக்கு வல்லமையான காரியங்களை செய்வார், அதுதான். அப்போ இதெல்லாம் போய் ஜனங்கள் அவன் ஏமாத்துறான். நீங்க என்னதான் ஆண்டவர் சமூகத்துல துதிச்சாலும், என்ன காரியம் பண்ணாலும் ஒரு வல்லமையும் கிரியை செய்யாது, 2வது மந்திர ஆலோசனை அப்படி சொல்றது என்ன? அடுத்த நாட்டு ராஜாவை கூப்பிட்டு அவங்களுக்கு காசை கொடுத்து, நீங்க எனக்கு கொஞ்சம் பெலனா வாங்க, நீங்க எங்களுக்கு உதவியா வாங்க, இதை கூட மந்திர ஆலோசனை சொல்லுவாங்க. யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனை சப்போர்ட்டுக்கு கூப்பிடுறது. தேவனை துதிக்கிறதும் நான் அவரை சப்போர்ட்டு கூப்பிடுறேன் தான். அடுத்த நாட்டு ராஜாவை கூப்பிட்டாலும் அதுவும் மந்திர ஆலோசனை தான், அவரை நான் சப்போர்ட்டு கூப்பிடுறேன். இதை சொல்லிட்டு தான் அவன் கீழே சொல்றான் 6வது வசனம். இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். இவன் எகிப்தை நம்புறான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். நீ எகிப்த இருக்கிற ராஜாவையும் அவனுடைய குதிரை சேனையையும் ரதத்தையும் நம்பி இருக்கியோ, அவங்க உன்னை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறியா? அவங்களையும் தான் நாங்கள் காலி பண்ணிட்டு வந்திருக்கோம், அவங்களையும் தான் நாங்கள் அழிச்சிட்டு வந்திருக்கிறோம் அப்படி சொல்றான். அடுத்தது அவன் நிறைய காரியத்தை சொல்றான். 7வது வசனம். நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில், அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. சொல்றான் பார்த்தீங்களா?
ஜனங்கள் பைத்தியம் பிடிக்க வைக்கிறாங்க. கர்த்தரை தான் நீங்க நம்பி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, மோசே நட்டு வச்சிருந்ததான அந்த நிக்குஸ்தான், அந்த வெங்கல சர்பத்தை இவன் தானே உடைச்சான். மோசே தேவன் சொல்லித்தானே நிக்க வச்சாரு. அதை இவன் உடைச்சிட்டானே, பலிபீடத்தெல்லாம் உடைச்சிட்டு ஒரு பலிபீடத்தை வச்சுட்டு இதை நீங்க ஆராதிங்கன்னு சொன்னவன் தானே. உங்க கடவுளுக்கு விரோதமா எழுமனவன். ஜனங்கள் குழம்ப மாட்டாங்க. மோசே நிக்க வச்சதான வெங்கல சர்பத்தை இவன் உடைச்சு போட்டான். இவனை நம்புறீங்க? இவன் கர்த்தரை நம்புறானா? கர்த்தரை இவன் கூட இல்லையே. இந்த கர்த்தர் தானே என்ன அனுப்புனார். இங்கே கர்த்தர் தான் உங்களை நாசம் பண்றதுக்கு எங்களை அனுப்புனார். 10வது வசனம். இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ. பாத்தீங்களா? இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்கணும். உங்களை நாசம் பண்றதுக்கு உங்க கடவுள் தாண்டா என்ன அமிச்சார் அப்படி சொல்றேன். இப்ப இதெல்லாம் கேட்கும் போது ஜனங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? பயம் வரும். பிரியமானவர்களே, பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கும்போது சிலருடைய வார்த்தைகள் நம்மள அப்படியே ஒன்னெல்லாம் ஆக்கும். தெரியுமா உங்களுக்கு? பேசுறதான வார்த்தைகள்லாம் என்ன வார்த்தை நம்ம காதுல விழுது. நமக்கு பிரச்சனையா இருக்கும்போது, நீங்க இந்த பிரச்சனை வந்ததே உங்களுக்கு இப்படிதான் வந்துச்சு, நீங்க கர்த்தர்கிட்ட உண்மையா இல்லை, நீங்க கர்த்தர் காரியத்தை உடைச்சிங்க, நீங்க அதை பண்ணீங்க இதை பண்ணீங்கன்னு செய்த நீங்க நன்மை செய்ததை கூட அதை உங்களுக்கு தப்பா காட்டும். தப்பா காட்டும். அப்படி தப்பா காட்டும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருவேளை அது உண்மையா இருக்கலாமா, அது உண்மையா இருக்குமோ அப்படி சொல்லி தளர்ந்துருவோம். ஜனங்களை தளர பண்றான். உங்க கடவுள் தான் என்ன அமிச்சார், உங்க கடவுள் தான் என்ன உங்களுக்கு விரோதமா அமிச்சார். இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரு என்று சொன்னார். இந்த தேசத்துக்கு விரோதமா போய் இந்த தேசத்தை அழிச்சு போடணும் உங்க கடவுள் தானே எனக்கு சொன்னார், கர்த்தர் தான் சொன்னார் அப்படி சொல்றோம். அப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும்? தேவன் தான் என்னை இப்படி ஒரு பாதையில கொண்டு போறாரு, என்னை யார் காப்பாற்ற முடியும்? கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையும் போயிடும். நம்ம ஒரு அளவுக்கு தான் தாக்கு பிடிப்போம். பிரச்சனைகளும் போராட்டங்களும் மிஞ்சி போகுதுன்னா காத்திருக்க முடியாது. மனுஷங்களால காத்திருக்க முடியாது. வார்த்தைகள், அந்நிய வார்த்தைகள் வர 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 திடீர்னு உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க என்ன ஜாம் பண்றீங்க, இப்படி ஜாம் பண்ணிட்டு கிடக்குறீங்க, நைட்டு பகலமா ஜாம் பண்றீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை போயிருக்குது? அந்த கடவுள் தானே உங்களை இந்த கதியாக்கி வச்சிருக்கிறார். உனக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? உனக்கு இது வரைக்கும் நஷ்டம் தானே வந்துச்சு, நீ என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சு இந்த கடவுள்கிட்ட போய்? உன் கண்ணு முன்னாலேயே பயங்கரமான காரியங்கள் நடக்கலையா? அந்த கடவுள் எங்க போனார்? அப்ப காப்பாத்தலையே. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பேசும்போது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இந்த வார்த்தைலாம் இருதயத்தை ஒரு மாதிரி பண்ணும், நம்மளுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணும். இந்த வார்த்தையெல்லாம் தான் அந்த எசேக்கியேல் உடைய ராஜாவுடைய அதிபதி கட்டியும் பார்க்குற ஜனங்கட்டியும் பேசிட்டு இருக்கிறாங்க. உங்க கடவுள் தான் என்ன அமிச்சார் இதெல்லாம் அடிக்க, நாசம் பண்ணு, அப்படி இப்படி எல்லாம் சொல்றான். இதெல்லாம் பேசி முடிச்ச பண்ணு ஒரு நிருபத்தை இவங்க எழுதி கொண்டு, அவன் பேசுறதால நீ எழுதுவாங்கல்ல, எழுதி கொண்டு வந்து அதை கொண்டு வந்து கொண்டு போய் ஏசாயா கிட்ட கொடுத்தாங்க. அவன் வாசித்தான். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க? ராஜா கிட்ட கொண்டு வந்து அதை வாசித்தாங்க. ராஜா அதை கண் கலங்கிட்டான் வாசித்த போது. பிரியமானவர்களே, ஒரு தெய்வத்துக்கிட்ட எப்படி போனா ஜெயம் கிடைக்கும் அப்படி சொல்லி நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். உடனே அவன் என்ன பண்ணான்? அவங்ககிட்ட அந்த நிருபத்தை வாங்கினான். 14வது வசனம், 37:14. எசேக்கியா ஸ்தானாதிபதிகளில் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். 13ல இருந்து வாசிங்க. ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான். இவங்கெல்லாம் பிரபலமான ராஜாக்கள். 2வது, யூதேயா தேசத்தை விட பெரிய நாடு. அதெல்லாம் யூதேயா தேசத்தை விட பெரிய நாடு. இவங்க பேரெல்லாம் நம்மளுக்கு அவங்களுடைய அர்த்தமெல்லாம் எடுத்து சொல்லிட்டு அவங்க நாடெல்லாம் போனோம்னா ரொம்ப நேரம் ஆகும். அவங்கெல்லாம் பிரபலமான ராஜாக்கள், ஃபேமஸானவங்க. அவங்களெல்லாம் சனகரிப்பு கொண்டு போட்டான். அவங்க பேரெல்லாம் சொல்றான். இவங்க அழிஞ்சு போனாங்க, அவங்க அழிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் இப்ப எங்க? நீ தப்பிச்சுக்குவியா? நீ பொழைச்சிருவியா? நீ மேல வந்துருவியா? நீ ஜெயிச்சிருவியா? ஒன்னும் இல்லை, உன் வீரர்கிட்ட நான் 2000 ரதங்களை தரேன், 2000 ரதங்களை தரேன், அதுல ஏறுறதுக்கு வீரர் இருந்தா காட்டுறான் அப்படி சொல்றாங்க. உங்கள்கிட்ட அவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்களா? நான் உனக்கு தரேன் 2000 ரதங்கள், அதுல ஏறுறதுக்கு ஆள் இருக்காங்களா கேட்குறான். இந்த வார்த்தைலாம் என்ன பண்ண தெரியுமா? பயமுறுத்தும் நம்மள. நம்ம ஒண்ணும் இல்லைன்ற இடத்துக்கு தான் நம்ம போவோம். ஏன்னா இவன் நீ ஒன்னுத்துக்கும் லாய்க்கப்பட்டு வரமாட்டேன், உங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது, நீ எதிர்த்து சண்டை போடுறதுக்கு உனக்கு முதலாவது வீரர்கள் கூட கிடையாது, ரதத்துல ஏறதுக்கு கூட வீரர்கள் கிடையாது, நீ யாரை வச்சுட்டு இருக்கிற?
எப்படிப்பட்ட ஆளை வச்சிருக்கிற, யாரை நம்பி இருக்கிற, இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேச பேச என்னாகும், ஆமா நம்ம பலவீனம் தான், நம்ம அப்படிப்பட்ட ஆள் தான், நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம தோத்துருவோம் அப்படின்ட்டு நம்முடைய இருதயத்துக்குள்ளேயே அந்த எண்ணத்தை உண்டாக்கும் பேய். நம்முடைய இருதயத்துக்குள்ளே அதான் பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவைகள் அல்லவே. பேய் தந்திரமா நம்முடைய மனதுல பூந்து பேசி 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 பலமுள்ள நம்மளை கூட பலவீனமாக்கிடும். நாம் கர்த்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை ஒன்றும் இல்லாம தரமட்டமாக்கி வேஸ்டேஜ் ஆக்கிடும். நம்மள அந்த முள் நம்மளை வீணாக்கி நஷ்டப்படுத்தி நம்முடைய நிலத்துக்கு எடுத்து விட்டு போயிடும். இப்போ இந்த காரியத்தெல்லாம் அவங்க வாசித்து காமிச்சாங்க பார்த்தீங்களா. உடனே இந்த ராஜா என்ன பண்ணான், அந்த நிருபத்தை அந்த ஸ்தானாதிபதி கிட்ட வந்து வாங்கிட்டான். கொடுங்கடா அப்படி சொல்லிட்டு வாங்கி அவன் என்ன பண்ணான். இப்ப 14வது வசனம். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து. இப்ப எசேக்கியா முதலாவது அந்த ஜனங்கள் முன்னால் அதை வாசித்தான், அந்த ஸ்தானாதிபதிகளுக்கு முன்னால் அதை வாசித்தான். ரெண்டாவது அவங்க எல்லாரையும் அனுப்பிட்டு இவன் தனியா தேவாலயத்துக்கு வரான். ஒரு பிரச்சனை, போராட்டம், ரொம்ப நெருக்கப்பட்டோம், எந்த பக்கமும் அசைய முடியல, எல்லா பக்கமும் சூழ்ந்திருக்கு, எந்த பக்கமும் திரும்பினாலும் நம்ம அடிபடுவோம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படி சொன்னா நாம் செய்ய வேண்டியது என்ன? அங்கேயும் இங்கேயும் போய் ஆலோசனை கேட்டுன்னு இருக்காம, பெரிய பிரச்சனை வந்துருச்சு, இனி காலை ஒரு படி கூட முன்னிலை வைக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒண்ணு, அந்த என்ன காரியத்தை அவன் கேட்டாங்களோ, என்ன காரியத்தை எழுதி கொண்டு வந்தாங்களோ அதை எடுத்துட்டு அப்படியே அவன் தேவாலயத்துக்கு வந்துட்டான். எந்த மனுஷங்கிட்டையும் உதவிக்கு போல, அவன் தேவாலயத்துக்கு வந்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனானவர். முதலாவது அவன் தேவனை எங்குதலுக்கு உயர்த்தலாம் பாருங்க. அந்த நிருபத்தை கொண்டு வந்துட்டு கர்த்தருக்கு முன்பாக விரிச்சிட்டான். அவனுக்கு என்ன பிரச்சனையோ அதான். இப்போ 3 மணி நேரம் உங்களுக்கு ஜபம் அப்படி சொன்னாக்கா உங்களுடைய காரியங்களை கர்த்தர்கிட்ட அப்படியே சொல்லணும். இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை அப்படி சொல்றதுக்கு முன்னால் அதை விரிச்சு வச்சுட்டு முதல் சொல்றது என்ன, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே அப்படி சொல்றோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு வேற தேவர்கள் இல்லை, நீர் ஒருத்தர் தான் எங்களுக்கு தேவன், நீர் ஒருத்தர் தான் எங்களுக்கு தேவன், நீர் எங்களுடைய தேவன், நாங்கள் உம்முடைய பிரஜைகள், உம்முடைய பிள்ளைகள். இப்போ எங்களுடைய தேவனாகிய கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நீர் ஒருத்தர் தானே தேவன். இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய பிரபலமான ராஜாக்கள் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ராஜா நீதானே, அவங்களெல்லாம் ஆளுகை செய்கிறவன் நீதானே, நீர் வைக்கலன்னா அவங்க எப்படி அங்க உட்கார முடியும்? ஆகவே நீர்தானே அந்த ராஜாக்களுக்கெல்லாம் மேலா இருக்கிறதான தேவன், நான் உண்மை நம்பி இருக்கிறேன். இப்போ தெய்வத்தை உயர்த்தலாம். மறுபடியும் படிமா 16வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். ரெண்டாவது, கேருபீன்களின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். ஏன் சொன்னா, கேருபீன்கள் எப்பொழுதும் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு சொல்லிட்டே இருக்கு. கேருபீன்களும் செராபீன்களும் அவரை எப்பவும் உயர்த்தி பாடிக்கொண்டே இருக்கும், துதி சொல்லிட்டே இருக்கும். அவர் எப்பவும் மகிமைப்படுத்துற இடத்துல தான் இருக்கிறார், மகிமை இல்லாத இடத்துல இருக்க மாட்டார். எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிறதான இடத்துல இருக்கிறவர். அதெல்லாம் இவன் சொல்லி மகிமைப்படுத்துறான். இப்படி சொல்லிட்டு 17வது வசனம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். பாருங்க, ஆண்டவரை உயர்த்தி, வானத்துக்கும் பூமிக்கு நீதான் கடவுள். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, எவ்வளவு பிசாசுகள் போராட்டங்கள் இருக்கட்டும், எல்லாம் பிரச்சனைகள் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நீதான தேவன், அதுக்கெல்லாம் நீதான தேவன். அவைகளையும் நீதான உண்டு பண்ணியிருக்கிறது. நாங்கள் சரியாகிறதுக்காக, எங்கள் ஜீவியத்துல மாற்றம் உண்டாக்குறதுக்காக இப்படிப்பட்ட சோதனைகள் வரலாம், எல்லாம் வரலாம், ஆனா எல்லாவற்றுக்கும் நீதானே தேவன். இதை சொல்லிட்டு இப்ப என் பிரச்சனையை நான் சொல்றேன். இப்போ என் பிரச்சனை, என் மேன்மையுள்ள தேவனுக்கு முன்பாக என் பிரச்சனையை சொல்றேன். அதனால நீ என்ன செய்யும், செவிசாய்த்து என்னை கவனி. நாம் ஒரு காரியத்தை ஜெபம் பண்ண போகும்போது கர்த்தரை உயர்த்தி, உம்முடைய தேவனே நீர் அல்லாமல் வேற இல்லை அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லணும், கொஞ்சம் கவனிங்க ஆண்டவரே, என் பிரச்சனையை நான் சொல்ல போறேன், செவி சாய்த்து கேளும். முதலாவது ஆரம்பிக்கிறேன் பாருங்க, என் தேவனை நீ செவி சாய்த்து கேளும். 17. கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகிரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். பாத்தீங்களா, முதலாவது செவி சாய்த்து கேளும், ரெண்டாவது கண்களை திறந்து பாரும். கண்களை திறந்து என்னத்தை பார்க்கறது, இவன் வச்சிருக்கிறதான அந்த நிருபம்,
இவன் வச்சிருக்கிறதான அந்த நிருபம். நாம் ஒரு சில பிரச்சனைகளுக்காக ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறோம் அப்படின்னாக்கா, உங்க பிரச்சனையெல்லாம் ஒரு சீட்ல எழுதுங்க. எதையாவது ஒண்ணு செய்யுங்க, எழுதி கொண்டு வந்து அதை பிரிங்க. பாருங்க ஆண்டவரே, இதை பாருங்க, எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நீங்க பாருங்க. அதை படிங்க. அதை படிச்சு அவருக்கு முன்னால சொல்லுங்க. அதை படிக்கும் போது, ஆண்டவரே கேளு, தயவு செய்து கேளு, நான் படிக்கிறத கேளு. அந்த பக்கம் இந்த பக்கம் உனக்கு எவ்வளவு பிரியமானவங்க இருப்பாங்க. தானியேலை பார்த்து பிரியமான புருஷனே அப்படி சொன்னார் ஆண்டவர். பிரியமானவங்களா இருப்பாங்க. நான் உமக்கு பிரியமான ஆள் இல்லை, உண்மைதான், நான் உமக்கு பிரியமான ஆள் இல்லை. அந்த பக்கம் எங்கன்னா பாத்திர போறேன், இப்போ தயவு செய்து கேளு, அப்படி சொல்லி போங்க, அப்படி சொல்லுங்க. அதனால தான் இவன் சொல்றான், ஆண்டவர் இந்த உலகத்துல யூதா தேசத்துல எவ்வளவு பிரியமானவங்களா இருக்கிறாங்க, ஆனா நான் அந்த அளவுக்கு உமக்கு பிரியமானவன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் விண்ணப்பம் வந்திருக்கிறேன். உமக்கு பிரியமானவங்க யாராவது பண்ணிட்டு அதை கவனிச்சிடாத. இந்த நேரத்துல எனக்காக செவிசாய், எனக்காக தயவு செய்து கவனிச்சு கேளு. எனக்கு என்ன பிரச்சனை நான் சொல்ல போறேன், கவனிச்சு கேளு. நம்ம எழுதி கொண்டு வந்திருக்கேன், அதை பாரு, அதை பாரு அப்படி சொல்றேன். சரியாய் நம்ம ஆண்டவர் சமூகத்துல உட்காந்துட்டோம்னா நம்ம பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும். சரியா நம்ம ஆண்டவர் சமூகத்துல உட்காந்துட்டோம்னா நம்ம பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும். 18. சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் கேளும். கர்த்தாவே, அசிரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. இப்ப அந்த ராஜா வந்து சொல்றான் இல்லையா, அந்த நாட்டை அழிச்சோம், அந்த நாட்டை அழிச்சோம், அந்த நாட்டுடைய கடவுளை காலி பண்ணோம், இந்த நாட்டுடைய கடவுளெல்லாம் உடைச்சு போட்டோம் அப்படிலாம் சொல்றாங்களே. இப்ப அவன் சொல்றான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அவன் அந்த தேசத்துல இருக்கிறதான தெய்வங்கள்லாம் உடைச்சி தீயில போட்டான். உண்மைதான், உண்மைதான். ஆனா அவங்க தெய்வங்கள் இல்லையே, அவங்கெல்லாம் கல்லும் மரமுமானதானே இருந்தாங்க. அவங்க இப்படி உண்மையான கடவுளா இருப்பாங்க? நீர் தானே ஜீவனுள்ள தேவன், நீர் தானே ஜீவனுள்ள தேவன். அவங்க கடவுளெல்லாம் அப்படி இல்லையே, கல்லும் மண்ணுமா தானே இருந்துச்சு. அவன் சொன்னது உண்மைதான், ஆனா நீர் ஜீவனுள்ள தேவன். அவன் கடவுள் இருதயத்தை அப்படியே இவன் பக்கம் திருப்புறான். நீர் ஜீவனுள்ள தேவன் அப்படி சொல்றான். அடுத்தது 19. அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிர்த்தூளி ஆக்கினார்கள். ஆகையால் தான் அதை நிர்த்தூளி ஆக்கினா. அதுங்களுக்கு உயிர் இருந்துச்சுன்னா இவங்களை எதனா பண்ணியிருக்கமே, அதுங்களுக்கு சக்தி இருந்துச்சுன்னா இவங்களை காலி பண்ணியிருக்கமே. அதுங்களுக்கு ஒன்றும் இல்லை, சக்தியும் இல்லை, உயிரும் இல்லை. அதனால அவங்க நீர்த்துளிகள் ஆக்கினாங்க, உடைச்சி போட்டாங்க, கொளுத்தி போட்டாங்க, அதை எல்லாத்தையும் நாசம் பண்ணாங்க. அது ஒண்ணுமே பண்ணல, அதுங்களுக்கு உயிரும் இல்லை, தெய்வமும் அது இல்லை. அதனால அவன் எல்லா சிலைகளும் எடுத்து உடைச்சான். அதை உடைச்சிட்டு அவன் பெருமை பாராட்டுறான். நான் அந்த கடவுளை உடைச்சிட்டேன், இந்த கடவுளை உடைச்சிட்டேன், அதை காலி பண்ணிட்டேன், இதை காலி பண்ணிட்டேன் அப்படி சொல்லி பெருமை பாராட்டுறான். அவைகள் எல்லாம் கடவுள் இல்லையே. அடுத்தது 20. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு. இப்போ ஆண்டவரே அதெல்லாம் காலி பண்ணியாச்சு, அதெல்லாம் உடைச்சிட்டான். ஆனா இப்போ எனக்கு நீ செய்ய வேண்டியது, நீர் கடவுள் அப்படின்னு அவனுக்கு நிரூபி. நீ தேவன் என்பதை அவருக்கு நிரூபி. பூமியில இருக்கிற சகல ராஜாக்களுக்கும் நீ தான் கடவுள் என்பதை அவன் பார்க்கணும். என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும், அவன் பார்க்கணும். என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும். எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். பாருங்க, ஜபம் முடியுது, ஜபத்தை முடிச்சிட்டான். எனக்கு தேவை, எனக்கு ஜெயம் கிடைக்கணும். 2வது, அவனுக்கும் நீர் யார் என்று அறியணும். அவனும் நீர் யார் என்று அறியணும். எப்படி ஜெபம் பண்ணி முடிக்கிறான் பாருங்க. முதலாவது கர்த்தரை உயர்த்தினா, 2வது செவிசாய்த்து கேளும் சொன்னா, 3வது பாரும் அப்படி சொன்னா, 4வது நடந்த கதையை சொல்றான், நடந்த கதையை சொன்னான். 5வது நீர் ஒருத்தர் தான் தேவன் என்பதை நான் அறிவேன், அவங்கள அறிய பண்ணும், அவங்கள அறிய பண்ணும் சொல்லி விண்ணப்பம் பண்ணி முடிச்சான். விண்ணப்பம் பண்ணி முடிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துடுச்சு, தீர்க்கதரிசிக்கு. 21. அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசிரியா ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே. பாத்தீங்களா, பதில் வருது பாத்தீங்களா. உன் பிரச்சனைக்காக நீ வந்து என்கிட்ட விண்ணப்பம் பண்ணியே, உன் பிரச்சனைக்காக வந்து என்கிட்ட நீ சொன்னியே, அழுதியே, புலம்புனியே, அதெல்லாம் நான் கேட்டேன், அதெல்லாம் நான் கேட்டேன்றா. எப்படி இருக்கும், நாம் ஜெபம் பண்ணதை கர்த்தர் கேட்டார்னு ஒரு ஆள் வந்து சொன்னா நம்மளுக்கு அதை விட சந்தோஷம் உலகத்துல எதனா இருக்குதா? நீ பண்ண ஜபத்துக்கு நீ பண்ணியே, நீ விண்ணப்பம் பண்ணியே அப்படின்னா எப்படி இருக்கும்? மறுபடியும் படி அந்த வசனம் முழுசா.
அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே, அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சீயோன் குமார்த்தியாகிய கன்னியாஸ்திரீ உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். நல்லா கவனிங்க, இந்த ஜெபத்துல 2 பேர் அவனை பரிகாசம் பண்றாங்க. ஒன்னு சீயோன் குமாரத்தி, 2வது எருசலேம் குமாரத்திகள். பின்னாலும் தலை துலுக்குவாங்க. அப்ப இந்த ஜெபத்தோடு கூட ஊழியக்காரங்க சேர்றாங்க. இந்த ஜெபத்தோடு கூட ஊழியக்காரங்க சேர்றாங்க. உங்களுக்கு பிரச்சனை போராட்டங்கள் வரும்போது ஊழியக்காரங்க உள்ள வராங்க. ஊழியக்காரங்க உள்ள வரும்போது எங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது, அவங்க என்னத்தை இவ்வளவு பேசுனாங்க, அவங்க என்ன அண்ணன் பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, எங்களுக்கு சப்போர்ட் தேவன் மாத்திரம் இல்ல, சீயோன் குமாரத்திகளும் இருக்கிறாங்க. அவர்கள் கூட அவங்களை இகைவாங்க. இவன் என்ன பண்ண முடியும், நம்மள தேவனுக்கு முன்பாக நிக்கத்தக்கவருங்க அவங்கெல்லாம். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். பாருங்க, எருசலேம் குமாரத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது, நீ தான் பயப்படுறன்னு அவங்க சொல்லுவாங்களாம். பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது பிரச்சனை போராட்டம் இல்லாதவங்க உங்களை தைரியப்படுத்துறாங்க பார்த்தீங்களா, ஊழியக்காரங்க உங்களை தைரியப்படுத்துறாங்களே, அதுதான் இது. எதுவும் வராதுங்க, ஒன்றும் பிரச்சனை வராதுங்க, காக்கப்படுவீங்க, இதுல இருந்து வெளியே வருவீங்க, காக்கப்படுவீங்க, அதெல்லாம் சொல்றாங்களே, இந்த நம்பிக்கையின் வார்த்தை அதெல்லாம். அடுத்தது கீழே, யாரை நிந்தித்து தூஷித்தாய், யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய், நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டுமையாய் ஏறெடுத்தாய். பாத்தீங்களா, யாரை அவன் தூஷித்தான், ஆண்டவரே சொல்றாரு, யாரை அவன் நிந்தித்தான், என்னதானே அவன் நிந்தித்தான், அவனுக்கு நான் என்ன பண்றேன் பார் அப்படி சொல்லிட்டு ஒரு காரியம் பண்ணார். அன்னைக்கு நைட்டே நீங்க சரியாய் ஜெபித்துட்டு ஆண்டவரை உயர்த்தி அவரை துதிச்சுட்டு போனா இந்த நைட்டா கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார் கண்டிப்பா. அவர் ஒரு காரியத்தை செய்தார். 36வது வசனத்துல ஒரு தூதனை அனுப்பினார். அன்று ராத்திரியில ஒரு தூதனை அனுப்பினார். அவன் என்ன தெரியுமா பண்ணான், இந்த சனகரிப்பு சொன்னா பார்த்தீங்களா, 2000 பேர் கூப்பிட்டுவாங்கடா, ரதத்தை அனுப்புறேன், அவங்கள ஏற முடிஞ்ச ஆளுங்க உங்ககிட்ட காட்டுற அப்படி சொன்னா பாருங்க. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய ஜனங்க இருந்தாங்க. இவன் எசேக்கியா கிட்ட என்ன வார்த்தை சொன்னானோ அந்த வார்த்தையை வச்சு அவனை நியாயம் தீர்த்துட்டார். அவனுடைய இராணுவத்துக்குள்ள புகுந்த ஒரு தேவதூதன் 185,000 பேர் கொண்டு போட்டு போயிட்டான். 185,000 பேர் ஒரே நைட்ல செத்து போயிட்டானுங்க எல்லாரும். 36. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். தூங்கி இருந்து எழும்புனாங்க. அவங்க எப்படி செத்தாங்கன்னு தெரியாது, எப்படி செத்தாங்கன்னு அவனுக்கு கூட தெரியாது, சனகரிப்பு கூட தெரியாது, அந்த ரஸ்பாக்கும் தெரியாது அவங்க எப்படி செத்தாங்க அப்படி சொல்லிட்டு. தூங்கி எழுந்து போதே செத்த பிணங்களா கடந்தாங்க. யோசித்து பாருங்க என்ன நடந்திருக்கும். சத்தமே இல்லாம செத்து போனவங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்காக செய்கிறார் அப்படி சொன்னா உண்மையாவே நாம் தூங்கி எழும்பும் போது நமக்கு விரோதமாய் வந்த கிரியையெல்லாம் செத்து போனதை தான் நம்ம பார்ப்போம். சைலண்டா எப்ப முடிஞ்சது, எப்ப ஆண்டவர் இதை செய்தார்னு தெரியாம போயிடுங்க. அதுதான் கர்த்தர் செய்த காரியம். அவன் இந்த இவ்வளவு பேரை செத்ததை பார்த்தவனே பயந்துட்டான். பயந்து என்ன செய்தான், ஓடிட்டான். அவன் தேசத்துக்கு போயிட்டான். சனகரி போய் அவங்க தெய்வத்தை கும்பிட்றதுக்காக இது இங்கேருந்து போன உடனேயும் அவன் தெய்வத்தை வணங்க போனான். என்னை கைவிட்டுட்டியே அப்படி சொல்லிட்டு அவங்க தெய்வத்தை வணங்க போனா அவனுடைய பிள்ளைங்க 2 பேர் எழும்பினாங்க. எழும்பி அவங்க ஏன் அவனுக்கு விரோதமா எழும்பினாங்க தெரியுமா? 2 பேரு அந்த ராஜ்யத்துல பங்கு கேட்டிருந்தவனுங்க. அவனுங்க அதெல்லாம் வேதத்துல கிடையாது. உங்களுக்கு ராஜ்யத்துல பங்கு கேட்டிருந்தவங்க, அவங்களுக்கு இவன் கொடுக்காம இருந்தான். இவனுங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வந்து அவன் தேவனுடைய ஆலயத்தில் வச்சு வெட்டி போட்டானு. தேவனுடைய ஆலயத்தில் வச்சு கொண்டு போட்டானுங்க. கொண்டு போட்டு அந்த ராஜ்யத்தை இவனுங்க 2 பேரும் பங்கு போட்டானுங்க. பிரியமானவர்களே, சாதாரண விஷயம் இல்லை. தெய்வத்துக்கு விரோதமாய், ஆவிக்குரிய ஜீவித்துக்கு விரோதமாய் ஏதோ வல்லமை எழும்புது, பரவாயில்ல, எழும்பட்டும். கர்த்தர் யார் என்பதை எசேக்கியாவுக்கும் அவனுடைய தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் காண்பித்தார். எப்படி இருந்திருக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட எப்படி இருந்திருக்கும்? 185,000 பேர். நாம் போயிருந்தாலும் போராடி இருப்போம், வெற்றுத்து ரொம்ப நேரம் ஆயிருக்கும், நம்ம காயப்பட்டிருப்போம், எவ்வளோ வேலை நடந்திருக்கும். யாருக்குமே தெரியாம இவன் போய் தேவாலயத்தில் நின்று தனியாய் கத்தன ஆண்டவர் சமூகத்துல தனியாய் விண்ணப்பம் பண்ணினான். அது யாருக்குமே தெரியாது. இந்த நிருபங்கள் அந்த அதிபதி கிட்ட வாங்கும் போது எப்படி இருந்திருக்கும்? அவனுங்களுக்கு ராஜா வாங்குறாரு, ரூம்ல கொண்டு போய் படிப்பாராக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க போயிருப்பானுங்க.
ஆனா அவங்களுக்கு கூட தெரியாது, இவன் நேரா தேவாலயத்துக்கு வந்தான், ஒருத்தருக்கும் தெரியாது. தேவன் கிட்ட வந்து படிச்சுட்டான். ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டம்னாக்கா நீங்க நேரா வாங்க, அதை எழுதுங்க, என்ன பிரச்சனை எனக்கு ஆண்டவர் சமூகத்துல வந்து அதை ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே நீர் ஒருத்தர் தான் கர்த்தர், படி கேளு ஆண்டவரே, செவிசாய், தயவு செய்து எனக்கு இந்த நேரத்துல செவிசாய். நான் உமக்கு பிரியமானவங்க இல்லை, என் வாழ்க்கை, என் ஜீவியம், என் வார்த்தை எல்லாமே விரோதமா கூட இருக்கலாம், ஆனா நான் பிரியமானவர் இல்லை. ஆனா இப்போ தயவு செய்து என் காத்தி கேளு, சொல்லிப்பார். கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய ஒரே ஒரு தூதன் போதும், ஒரே ஒரு தூதன் போதும். நம்முடைய அரணிப்பான பட்டணங்கள்லாம் பிடிச்சி வச்சிருந்தான், அதெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டான். கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டார். கண்களை மூடுவோமா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்னு நான் நினைக்கிறேன். நீ தனியா ஜெபம் பண்ணி இருக்கிற, எசேக்கியால போய் தனியா ஜெபம் பண்ணி இருக்கிற, கர்த்தர் நிச்சயமா உனக்கு பதில் தருவார். யாரையும் ஆண்டவர் வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். அவர் சமூகத்துல வந்து யாரெல்லாம் எந்தெந்த காரியங்களுக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பங்களை பண்ணினார்களோ, எசேக்கியாவுடைய விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் தருவாரானால், அவனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டேன் என்று சொல்வாரானால், உன் விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார், பயப்படாதே. உன் விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் பதில் தருவார், பயப்படாதே. அவர் கிரியை செய்யும் போது எப்படி செய்தார் என்று அறியாமல் போய்விடும், நீ ஆச்சரியப்படுவாய், அதிசயமாயிருக்கும் உனக்கு. கர்த்தர் அப்படிப்பட்ட மகத்துவமான கிரிகளை செய்ய வல்லவர் அவர். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணினேன், ஆனா நான் எதையும் எழுதி கொண்டவர்களையே காட்டிலேயே. பவுல் சொல்லுகிறான், நீங்கள் எங்களுக்கு நிருபங்களா இருக்கிறீர்கள், நீங்கள் எங்கள் இருதயத்துக்கு நிருபங்களா, எங்களுக்கு நிருபங்களா இருக்கிறீர்கள். விசுவாசிகளை பார்த்து சொன்னான், நீங்கள் எங்களுக்கு நிருபங்கள். உண்மையாகவே நீ வரும்போதே ஒரு பேப்பர் தாளை போலத்தான் வந்திருப்பாய். அதில் அநேகம் எழுதியிருக்கும். உன் மனதில் இருக்கிற காரியமெல்லாம் அதில் எழுதியிருக்கும். உன் இருதயத்தில் இருக்கிற காரியமெல்லாம் அதில் எழுதியிருக்கும். அதெல்லாம் கர்த்தர் கவனித்தார், கண்டார், வாசித்தார். உன் வாயில திறந்து சொல்லப்பட்ட விண்ணப்பங்களை கேட்டார். நாளை உனக்கு பொழுது விடியும் போது, நீ அந்த வெளிச்சத்தை பார்க்கும் போது, பிரச்சனைகள் எல்லாம் ஒழிந்திருக்கிறதை கண்டால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். போராட்டங்கள் எல்லாம் முடிந்திருக்கிறது என்று கண்டால் எவ்வளவு வேதனை எல்லாம் நீங்கப்பட்டிருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாய். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனால் முடியாத காரியம் ஏதாகிலும் உண்டோ? சகலத்தையும் செய்ய வல்லவர். இரவோடு இரவாய் கர்த்தர் கிரியை செய்வார். இரவோடு இரவாய் கர்த்தர் கிரியை செய்வார். இரவோடு இரவாய் கர்த்தர் கிரியை செய்வார். உன் பயம் நீங்கும். உன் நம்பிக்கையில உறுதியாய் நிற்பாய். எசேக்கியாவை போல கர்த்தரை நம்பினவன் உலகத்திலே ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நம்பினான், அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை. அவன் நம்பினவனுக்கு கர்த்தர் இறங்கி கிரியை செய்தார். நீயும் நம்பு, கர்த்தர் உனக்காக சகலத்தையும் செய்வார். அந்த சனகரிப் ஒரு முள், அந்த முள்ளை கர்த்தர் உடைப்பார். மரணமே உன் கூர் எங்கே என்று வாசிக்கிறோம், ஆனால் உன் முள் எங்கே? அந்த கூர், முள்ளுடி கூர் தான் நம்மளை குத்தும். உன் கூர் எங்கே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை உடைத்தார். பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இதுவரையிலும் ஜெயித்த நீ இனி தோல்வி அடைவாய். அந்த முள்ளை கர்த்தர் உடைப்பார். பாழாய் கிடக்கிற அந்த அனுபவம், பாழாய் கிடக்கிற நிலங்கள் வயல் நிலமாய் மாற ஆரம்பிக்கும். எதெல்லாம் பாழாய் கிடக்கிறதோ அதெல்லாம் ஆளுகைக்குள்ள வரும். கர்த்தர் மேன்மையான காரியத்தை செய்வார். சோத்திரம், 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 சோத்திரம். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. சதோர சேரு வெள்ளம் போல் வந்தாலும் சதேரு செய்ய கோடியேற்றுவி. சதோர சேரு வெள்ளம் போல் வந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு நன்மை செய்தபடினால சோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜபங்களும் விண்ணப்பங்களின் வேண்டுதல்களையும் கர்த்தர் அங்கீகரித்தார், கேட்டார். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம்.
அதற்கு அவர் பதில் தந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தபடி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கனமும் துதியும் மகிமையும் அவருக்கே கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.